Hi guys, welcome back to நம்ம சேனல். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்தியமாக புரியாது. நிறைய பேர் வந்துட்டு என்ன நடுவில் இருந்து பார்க்குறோம் உங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்லாம் கேட்குறீங்க. எபிசோட் 1லேருந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இது ஒரு தொடர்கதை. என்ன அப்படின்னா நிறைய பேர் லவ் ஸ்டோரி எப்போ போடுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதோ வந்துட்டோம். அப்புறம் என்ன ஒன்றுனா நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக தேங்க்ஸ் கீப் சப்போர்ட்டிங். போன வீடியோக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சூப்பர் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோ போடலாமா வேணாமா அப்படிங்கிற மைண்ட் ஆல்பர்ட் வந்துட்டு இது நல்லாவே இல்லை, கண்டிப்பாக நம்ம டெலீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. நான் எடிட் பண்ணும்போது பார்த்தா அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் முன் செல்லடா அப்படி இருந்தது. அப்புறம் சரி ஓகே போஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் நல்லா தான் நிறைய கமெண்ட் நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லி இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் என்னென்னா நான் எங்கே போன வாட்டி முடிச்சிருந்தோன்னா ஜானில் வந்து நான் பழைய ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு இன்ஸ்டியூஷனில் என்னால் அதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ண முடியல. அவங்களோட மென்டாலிட்டி வந்து ஒரு மாதிரி இருக்குது, அதனால நான் குவிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா ஆக்சுவலாக மேரேஜ் ஆகி ஒரு 4.5 years ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து பேபியும் சைட் பை சைடு வந்துட்டு நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பேபி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதும் யோசிச்சிட்டோம். ஜானில் பொங்கலுக்கு வந்து குவிட் பண்ணேன். நான் வந்து March 25th வந்துட்டு கன்சீவ் ஆகிட்டேன். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து எப்படி போச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து ஃபேமிலிக்கிட்ட ஃபஸ்ட் சொல்லவே இல்லை. ஒரு அவசரம் கொடுக்க என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அது நாங்கள் எப்படி வந்து மெடிக்கல் ஷாப்பில் எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா மாதம் எனக்கு இரெகுலர் பீரியட்ஸ் தாங்க இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்னா ஒரு 5 நாள் தாண்டி போயிடுச்சுனாலே கிட்டு வாங்குவேன், நெகட்டிவ் மெடிக்கல் வாங்கிட்டு வந்து செக் பண்ணி பார்ப்போம், நெகட்டிவ் வந்து. அதனால ஒரு 10 கிட்ட அந்த மாதிரி ஆயிருக்கும். அப்போ ஆல்பர்ட் வந்துட்டு அந்த ப்ரெக்னெண்டா இருக்க மாசம் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா இல்ல கிட்டு வேண்டாம், நம்ம டெஸ்டே பண்ண வேண்டாம், நீ பண்ணிட்டு அழுவ, உடனே பண்ண வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும், ஒரு 15 days ஆகட்டும், அதுக்கப்புறம் பண்ணலாம், நீ பண்ணிட்டு உட்காந்து அழுதுட்டு இருப்ப அப்படின்னு நான் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. சரின்னு சொல்லி சரி வாங்கி அப்புறம் அந்த உப்பு போட்டு ஆமா என்னன்னா ப்ரெக்னென்சி கிட்ட தானே நீ வாங்கி தர மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பழங்காலத்துல எப்படி ப்ரெக்னெண்டா இருந்தா கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உப்பெல்லாம் போட்டு அந்த உப்பு வந்து வெள்ளை கலர்ல, யூரின்ல வந்து உப்பு போட்டோம்னா அது உப்போட கலர் வந்து ஒயிட்டா மாறிடும், பால் கலர்ல மாறிடும், வெள்ளையா இருக்கும் அப்படின்னா ப்ரெக்னென்ட். அப்ப அந்த உப்பெல்லாம் எடுத்து போட்டுட்டு பாத்தியா ஒயிட் ஆயிருச்சு, அப்ப ப்ரெக்னென்ட் தான், கிட்டு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டு கேட்டு அழுக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்தாங்க. 2 கோடு வந்துச்சு. அந்த கிட்டு வந்து சரியா வரல. ஒரு கோடு நல்லா டார்க்கா, இன்னொரு கோடு வந்து ரொம்ப லைட்டா வந்து இருந்துச்சு. அது அந்த கிட்டு வாங்கின அன்னைக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா ஆல்பர்ட் போய் குப்புன்னு விழுந்த ஞாபகம் இருக்கா உனக்கு? நான் வந்து இங்க செக் பண்ணிட்டு இருக்கேன் ரெஸ்ட் ரூம்ல. அங்க எனக்கு ஒரு சத்தம் தடர் புடர்னு என்னன்னு போய் பாக்குறேன், குப்பரை அடிச்சு விழுந்து கிடக்கலாம். அப்போ வந்து அது காரணம் இவதான், பழகை வச்சு விட்டு போயிட்டேன் நீயே, அந்த பழகையில் தட்டி விட்டு நான் கீழே விழுந்துட்டேன். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே ஒரு மாதிரி நெகட்டிவ் ஆகும்ல, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் கிட்ட எடுத்து பாக்குறேன். ஒரு கோடு நல்லா டார்க், இன்னொரு கோடு வந்து லைட் ஒரு பர்பிள் கலர் வந்துருந்துச்சு. சரி ஓகே நம்ம வந்து அது சண்டே எடுத்தோம், நம்ம வந்து மண்டே போய் செக் பண்ணிக்கலாம் ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எங்கிட்ட மொத்தமாவே சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு 1 lakh தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால சாந்தி கீர்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், அங்க கொஞ்சம் சீப்பா இருக்கும். ஸோ அங்க போயிடலாம், மெடிசன் எல்லாமே வந்து கம்மியா கிடைக்கும். சீப் அப்படிங்கறத தாண்டி குவாலிட்டியா இருக்கும், பெஸ்டா இருக்கும். பெஸ்ட், சீப் அண்ட் பெஸ்ட்னா அதான் உண்மையான அர்த்தம் அப்படின்னா சாந்தி கீர்ஸ் தான் சீப் அண்ட் பெஸ்ட்டுக்கு. அப்போ நாங்கள் வந்து அங்கே தான் பிளட் டெஸ்ட் கம்மியாகும், அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு HCG அப்படிங்கிற ப்ரெக்னன்சி டெஸ்ட் அதெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டோம் எப்படி ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கணும். அந்த மாதிரி வந்து கோடு 2 கோடு வந்துருச்சு ப்ரெக்னன்சி கிட்டில். ஸோ அடுத்து என்ன எடுக்கணும்னு சொல்லி எல்லாம் கேட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி HCG எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அங்கே போய் டெஸ்ட் கொடுத்தாச்சு, பிளட் தானே கொடுத்துட்டு வந்தோம். பிளட் டெஸ்ட் வந்து கொடுத்துட்டு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொன்னாங்க. வந்து 4 மணி நேரம் போக்கு என்னமோ சொன்னாங்க, 3 மணி நேரமும் 4 மணி நேரமும் ஆகும்னு சொன்னாங்க. பார்க்கில் வந்து பார்க்கில் உட்காந்துட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஏன்னா கிட்ல 2 கோடு வந்துருச்சு அப்படிங்கும்போது நான் வந்து நம்மகிட்ட காசு இல்லைல்ல, நம்ம வந்து சிசேரியன் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்டு, 2வது இருக்கிறதுலேயே எங்கே கம்மி ஆகும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு PSG ஹாஸ்பிட்டல் அடிச்சுட்டு கைனகாலஜிஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு மேடம் நார்மல் டெலிவரினா எவ்வளோ ஆகும், சிசேரியன் ஒரு எனக்கு இப்போ தான் அதெல்லாம் யோசிக்கிறேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஃபோன் பண்ணி அப்படி கேட்டால் அவங்க என்ன நினைப்பாங்க? ஆக்சுவலாக ஆக்சுவலாக இவளோட பழக்கமே அப்படித்தான், நேரில் போய் கேட்கறத விட ஃபோன்லேயே இங்கேயே வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டு வேலையை முடிச்சிருவா. அது ஒரு சில இடத்துல நிறைய இடத்துல வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நானாக இருந்தேன்னா நேரில் போய் கேட்கணும், இந்த ஹாஸ்பிட்டலில் போகலாம், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், நேரில் போய் விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு நினைப்பேன். இவன் ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஃபோன்லேயே எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு இல்லை அங்கே வேண்டாம் இங்கே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்க வந்து PGல சொன்னாங்க ஸ்கீம் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து நார்மல் டெலிவரி ஆனால் தான் அந்த ஸ்கீமில் 10,000,
சிசேரியன் ஆச்சுன்னா 1.5 lakhs. 1.5 lakhs நம்மகிட்ட மொத்தமாகவே 1 லட்சம் தானே இருக்குது, வேண்டாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கேஎம்சிஹெச் என்கொயரி பண்ணோம். இல்லை அங்கேயுமே ஒரு மாதிரி ரேட் அதிகமாக தான் சொன்னாங்க. அப்போ வந்து இவங்க கசினுக்கு நார்மல் டெலிவரி ஆயிருந்துச்சு. சரி நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் என்கொயரி பண்ணுவோம், கம்மியாக தான் இருக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் என்கொயரி பண்ணிவிட்டு அங்கே போகும்போது பிளட் டெஸ்ட்டு எழுதுனாங்க. ஒரு 5000 ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் இருக்கும். 5000 ரூபாய்க்கு பிளட் டெஸ்ட் எடுத்தோம். அப்போவே எனக்கு ரொம்ப குபீர்னாச்சு. இத்தனைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப மல்டி ஸ்பெஷாலிட்டி, அப்படியே ஹைடெக்கான ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது, ஒரு நார்மலான ஹாஸ்பிட்டல். நீங்கள் சொல்லலாம் ஜிஹெச்ல ஃப்ரீயாவே பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுவீங்க. ஆல்பர்ட் வந்து ஜிஹெச்ல தான் பிறந்தாங்க. ஜிஹெச்ல தான் பிறந்தேன். அதனால எனக்கு என்ன ஒரு இதுன்னா, என்னோட குழந்தை வந்து நான் பார்த்த ஒரு ஃபேஸை என் குழந்தை வந்து பார்க்க கூடாது. அவனுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்லதா, பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் என்னால் கொடுக்க முடியலனாலும் ஓரளவுக்கு முடிஞ்சதை வந்து கொடுக்கணும்னு நினைச்சேன். அதனால நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் நான் சொன்னேன், அங்கேயே போயிடலாண்டி. பிரைவேட் போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து 3000 ரூபாய்க்கு செக்அப் எழுதிட்டு, ஆமாம்மா ஹெச்சிஜிலாம் லெவல்ஸ் ஜாஸ்தியாக தான் வந்திருக்கு, ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் தான். நான் கேட்குறேன், இப்போ இது நான் அவங்க வந்து கன்ஃபார்ம்னே சொல்லலை. இது வந்து ஓகே இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் 2 வாரத்துக்கு எடுங்க, இது கன்ஃபார்மா கன்ஃபார்ம் இல்லையா வேண்டாமா கேட்டா இல்லை சொல்லிடுங்க கன்ஃபார்ம் தான், பேபி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அதனால டேப்லெட்லாம் சாப்பிடுங்க, growth வந்து கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. நாங்க அதுக்கு காரணம் இவதான். அதுக்கப்புறம் ஸ்கேன் 2 வாரம் கழிச்சு வர சொல்லி முன்னாடியே போயிட்டோம். 2 வாரம் நான் அவசரப்பட்டு முன்னாடியே போனதுனால தான் அவங்க வந்து என்ன நினைச்சிட்டாங்கன்னா 1 மாசம் ஆயிடுச்சுன்னு. ஆனா 2 வாரம் 3 வாரத்துக்குள்ளேயே நாங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு வாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. டேப்லெட்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த 2 வாரம் எப்படி போகும்னா, காலையில் எந்திரிக்கும் போது எப்படி வாந்தி அந்த டைம் ஆரம்பிச்சதுலேருந்து ப்ரெக்னன்சி அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போய் வாந்தி எடுத்து வரைக்கும் வாந்தி எடுத்துகிட்டே தான் இருந்தா. இப்போ வந்து எனக்கு நான்வெஜ் அப்படின்னா அவ்வளோ உயிர். இப்போ இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த ப்ரெக்னன்சி டைமில் எனக்கு எவ்வளோ நான்வெஜ் பிடிக்குமோ அவ்வளோ தூரம் பிடிக்கவே பிடிக்காது. அந்த நான்வெஜ் ஸ்மெல், அந்த ஜிஞ்சர் கார்லிக் இஞ்சி பூண்டு வாசம் வந்தாலே கொமட்டிடும். அந்த 10 மாதத்தில் நான்வெஜ் அப்படிங்கிறது நான் தொடவே இல்லை. அப்போ வெஜ்ஜு ஹோட்டல் எங்கே, வெஜ்ஜு டிஷ் என்ன அப்படின்னு தேடி தான் சாப்பிட ஆரம்பித்தோம். ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் மெடிசன்லாம் கொடுத்து டாக்டர் அனுப்பிச்சிட்டாங்க. 2 வாரம் கழித்து ஸ்கேனுக்கு போகிறோம். உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அவங்க மூஞ்சியை ரொம்ப நேரமாக இப்படி வச்சுட்டு வயிற்றுல என்னத்தையோ தேடிட்டே இருக்காங்க. நான் யோசிக்கிறேன், ஒரு வேளை ட்வின்ஸாக இருக்குமோ, ஒன்று இருக்கும் இன்னொன்று எங்கே இருக்குன்னு தேடுவாங்க, அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் யாரும் வந்திருக்காங்க உங்கள் கூட அப்படின்னாங்க. என் ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க, கூப்பிடுங்க அப்படின்னாங்க. கூப்பிட்டு எங்கள் 2 பேர்த்தையும் வச்சுட்டு சொன்னாங்க. ஹார்ட் பீட் வரல, 5 வீக்ஸ் ஆச்சு குழந்தைக்கு, ஹார்ட் பீட் வந்திருக்கணும், ஆனால் ஏனோ வரல. இன்னொரு 2 வாரம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த விஷயத்துலலாம் ஆக்சுவலாக ஷீலாக்கு நம்ம தேங்க்யூ சொல்லணும். நிறைய ஹாஸ்பிட்டல் அவ்வளோதான் வரல அப்படின்னு இருந்தாங்கன்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்குமா அந்தெல்லாம். அப்புறம் இன்னொரு 2 வீக்ஸ் கழிச்சு வாங்க, ஹார்ட் பீட் வந்துருச்சான்னு பார்ப்போம். சப்போஸ் வரல அப்படின்னா இது நெகட்டிவ் பிரெக்னன்சி தான், நம்ம வந்து இதோட பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. சரி, நாங்கள் வந்து எல்லார்கிட்டையும் பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டோம். அந்த 2 வாரம் எங்களால் கடக்கவே முடியல. எங்கிட்ட காசு இருக்காது பெருசாக வெளியே போகிறதுக்கு, இன்னொன்று ட்ராவலும் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. காரும் கிடையாது, வண்டி தான் வச்சுருக்கோம். ஸோ எங்கேயுமே போக முடியாது. போனால் சேஃபாக போய்க்கணும், பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வருவோம். அதாவது எங்கேயுமே போக முடியாது. கோயில், பேரூர் கோயிலில் போய் உட்காந்துப்போம். அப்படி இல்லை அப்படின்னா கோவைப்புதூர் போவோம். இப்படி போய் உட்காந்துட்டு எங்கள் 2 பேர்த்தோட மூஞ்சி மட்டும்தான் மாற்றி பார்த்துட்டு எங்களுக்குள்ள அவ்வளோ வெறுமை இருக்கும். அந்த 2 வாரம் தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஸ்கேன் ரூம்குள்ளே போகிறேன். எனக்கு உள்ளே போகும்போதே இப்படியே போகிறேன். ஆல்பர்ட் இருந்துட்டு பாசிட்டிவாக தான் இருக்கும், எந்த நெகட்டிவாகவும் இருக்காது, நீ உள்ளே போ அப்படின்னாங்க. உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க மூஞ்சி அதே மாதிரி வச்சு பார்க்குறாங்க. எனக்கா ஒரு சைடில் கண்ணில் தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. என்னடா சொல்ல போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே கொஸ்டின், யார் உங்கள் கூட வந்திருக்காங்க? ஹஸ்பண்ட். ஐயோ என்ன கடவுளே அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. என்னன்னா போனோடனே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி, நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. பேபி growth ஓகே தான், 2 வீக்ஸ்க்கு வந்து growth ஆயிருக்கு, 7 வீக் growth இருக்கு அப்படிங்கறாங்க. ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீக்கர் வந்து இது அன்மியூட் பண்ணாங்க பாருங்க. அந்த ரூம் ஃபுல்லா ஹார்ட் பீட், பேபியோட ஹார்ட் பீட்டை வந்து கேளுங்கன்னு சொல்லி அந்த ஸ்பீக்கரை போட்டு ப்ளே பண்ணி காட்டினாங்க. டப்பு 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 டப்புன்னு சவுண்ட், ரூமே அப்படியே அதிர ஆரம்பிச்சிருச்சு. எங்க 2 பேத்துக்குள்ளேயே அவ்வளோ ஒரு சந்தோஷம், கண்ணில் அப்படியே தண்ணி வடியுது. அப்புறம் நான் ரூம்லேருந்து இப்படியே குதிச்சுட்டு ஓடி வந்தேன். அப்புறம் அந்த இதெல்லாம் முடிஞ்சு அப்புறம் 3 months ஸ்கேன் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. சரி ஓகே கடந்துட்டோம் அப்படின்னு நினச்சி 3rd month ஸ்கேனுக்கு போனால் ஒரு சைடு பேபிக்கு நல்ல பிளட் ஃப்ளோ இருக்குது, இன்னொரு சைடு பேபிக்கு பிளட் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்குது, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த ப்ரெக்னென்சி டைமில் என்னை பார்த்தவங்களுக்கு தெரியும், மூஞ்சி ஃபுல்லாக அவ்வளோ பிம்பிள்ஸாக அப்படி இருப்பேன். ஏன்னா அவ்வளோ ஸ்டீராய்ட்ஸ், அவ்வளோ டேப்லெட்ஸு. அதுக்கப்புறம் ஒரு 5th மாதம் ஸ்கேனுக்கு போகல, ஓகேம்மா
இப்போ பிளட் ஃப்ளோ நார்மலாக இருக்குது அப்படின்ட்டாங்க. 5வது அதாவது ஜென்ரலி 6வது மாத ஸ்கேனில் என்ன இருக்குன்னா அனாமலி ஃபீட்டல் எக்கோ ரெண்டுமே இருக்கும். நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபீட்டல் எக்கோ வந்துட்டு அதே மாதிரி சாந்தி கேஸில் விசாரிச்சும் போது நாங்கள் எடுக்கிற ஸ்கேன் சென்டரில் எடுக்கும்போது 4700 சொன்னாங்க. சாந்தி கேஸில் 2000 இல்லை 1000 சம்திங் அதான் சொல்லியிருந்தாங்க. 1700 அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம போய் சாந்தி கேஸில் ஸ்கேன் எடுத்து வந்துடுவோம், எல்லா பக்கம் ஒரே மாதிரி தானே ஸ்கேன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் இங்கே டாக்டர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. நான் எழுதி கொடுத்த இடத்துல போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சி விட்டாங்க. எங்களுக்கு அது 2 செலவாயிருச்சு. நாங்கள் என்ன யோசிச்சோம் அப்படின்னா செலவு கம்மி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு 2 செலவாயிருச்சு. ஸோ நாங்கள் மறுபடியும் போய் அங்கே ஸ்கேன் எடுத்துகிட்டு போயிட்டு பார்க்கும்போது 5th மந்த் நார்மலாக இருக்குது அப்படின்ட்டாங்க. அந்த 1 மாதம் ஸ்கேன் மட்டும்தான் அந்த நார்மலாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை நான் கேட்டேன். அடுத்து எல்லாமே வந்து தான் கொஞ்சம் ஏதோ ப்ரெஷராக போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். டாக்டர்கிட்ட போனாலே ஏதாவது சொல்லி விட்ருவாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த மாதம் ஸ்கேனுக்கு போகும்போது மாதம் ஸ்கேன் கழிச்சு சொல்லிட்டு இருந்தாங்க குழந்தை தலை வந்து திரும்பலை, நேராகவே இருக்கிறான். ஸோ நம்ம வந்து பார்க்கலாம், பார்த்துட்டு 40 வீக்ஸில் நம்ம சிசேரியனுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இல்லைனா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தது என்னென்னா நார்மல் ஆக்கணும், அப்போ தான் 30,000-40,000 செலவு முடியும். இல்லைன்னா நாங்கள் போயிட்டு இருந்த ஹாஸ்பிட்டலில் 80,000 ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா தலைகீழ பெட்லேருந்து தலைகீழ இப்படி கையை கீழே வச்சு யூடியூப்பில் பார்த்து எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லி பெட்லேருந்து கால் பெட்டில் தரையில் கை தலைகீழ வச்சு அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணிவிட்டு அடுத்த ஸ்கேன் போகும்போது பேபி திரும்பிருச்சு அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், அப்பாடா பேபி திரும்பிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடலாம், எப்படியா நார்மல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி குத்த வச்சு வீட்டை துடைக்கிறது, துணியை துவைக்கிறது, அலசுறது. அந்த 9வது மாதம்னா நான் நிறைய வேலை செஞ்சேன். ஞாபகம் இருக்கா உனக்கு? குனியறது, நிமிர்றது, வாக்கிங் போகிறது, அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக ஆக்டிவாக தான் இருப்பேன். 9வது மாதத்தில் அப்படி எத்தனை பேர் இருக்க முடியும்னு தெரியல. எனக்கு என்னென்னா ஒரு ப்ரெஷர், காசு இல்லை எப்படியாவது நார்மல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிகரமாக வந்துட்டு பெயின் வர்றதுக்கு முன்னாடியே அட்மிட் ஆகுங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் போய் அப்புறம் டாக்டர் சொல்கிறத ஃபாலோ பண்ணால் தான் நார்மல் பண்ணுவாங்க, இல்லைன்னா சிசேரியன் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். அதனால் சரி சொல்லி முன்னாடியே வந்து அட்மிட் ஆகிட்டோம். அதாவது அவங்க டேட்டு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா December 30 சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அட்மிட் ஆக சொன்னது வந்து 2020 வந்து அட்மிட் ஆக சொல்லியிருந்தாங்க. 19 அட்மிட் ஆக சொல்லியிருந்தாங்க. அடுத்த நாள் பார்த்தா அந்த ஃபோலே கேத்ரேட்டர் அதானே ஃபோலோ கேத்ரேட்டர்லாம் போட்டு பெயின் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அதை சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து பெயினே வரல. நைட் 2 மணிக்கிட்ட பெயின் வந்துச்சு. 2 மணிக்கிட்ட பெயின் வந்திருக்கும்போது காலையில் ஒரு 6 மணி வரைக்கும் பெயின் இருந்துச்சு. அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன் இப்படி பெயின் வந்துச்சு, எப்படி பெயின் இருந்துச்சுனாங்க, பீரியட்ஸ் பெயினே ரொம்ப இன்டென்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். மூஞ்சியை பார்த்துட்டு பெயினா இன்னும் ஜாஸ்தி வரணும் போ அப்படின்னு அடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு நைட் கொஞ்சம் பெயின் வந்துச்சுன்னு சொன்னதுனால காலையில் ஜெல் வச்சு பெயின் ட்ரை பண்ணலான்னு சொல்லி 2 இட்லி எல்லாம் கொடுத்துட்டு அந்த அப்சர்வேஷன் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் வயிற்றுல வந்து ஒரு பெல்ட் மாதிரி போடுவாங்க பேபியோட ஹார்ட் பீட் மானிட்டர் பண்ணுறதுக்கு. அதை கனெக்ட் பண்ணோடனே பேபியோட ஹார்ட் பீட் வந்து 250 300 அப்படி போயிட்டுருக்கு. உடனே அந்த அக்கா வந்து பார்த்துட்டு எமர்ஜென்சி டாக்டர் வர சொல்லு அப்படின்னு எல்லாம் மாற்றி அங்கங்கே ஓடிட்டு இருக்காங்க. நான் அந்த அக்காவை கூப்பிட்டு கேட்டிருக்கேன், எமர்ஜென்சினா ஏன்க்கா பேபி ஹார்ட் பீட் ஜாஸ்தியாக போகுது, அப்படி ஆச்சுன்னா நார்மல் பண்ண மாட்டாங்களாக்கா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் அந்த இடத்துலையும். ஏன்னா எனக்கு நார்மல் பண்ணணும், அமௌண்ட்டுக்காக மட்டுமே நார்மல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது. அப்போ வந்து எங்ககிட்ட மொத்தமாகவே 80 இல்லை உடம்புக்காகவும் தான் எங்கிட்ட மொத்தமாகவே ஒரு 60 என்னமா அந்த ரேஞ்சு தான் 60 அந்த ரேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து எப்பயும் 10 மணிக்கு தான் வருவாங்க. அன்றைக்கி டக்குன்னு 8 மணிக்கு வந்துட்டு என்னை இன்னொரு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னலாக கையிலேயே பனிக்கூடத்தை உடச்சி அந்த தண்ணி எடுத்து காட்டினாங்க. ஒரு பச்சை கலரில் ஒரு மாதிரி இருந்துச்சு. எங்களையும் கூப்பிட்டு காட்டினாங்க, அதாவது என்னையும் மணிமேலோட அம்மாவை என்னோட மாமியாரும் வந்திருந்தாங்க. வந்து கையில் காட்டினாங்க, இந்த மாதிரி இருக்குது. ஸோ பேபி வந்து வயிற்றுக்குள்ளேயே வந்து மோஷன் போயிட்டாங்க, அதனால் ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும், ஸோ ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மில் வந்து சைன் போட சொன்னாங்க. சரி போய் சோகமாக போய் சைனை போட்டு வந்துட்டு சரி வேறு என்ன பண்ணுறது, குழந்தைய காப்பாற்றி ஆகணும், இவளையும் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணும், இவளையும் சேஃபாக காப்பாற்றணும். சைன் பண்ணி கொடுத்து வந்தாச்சு. இவள் வந்தால் வெளியே அப்படியே பெட்டில் தூக்கிட்டு வந்தாங்க, அழுதுகிட்டே வந்தால். அப்போ சொன்னேன் ஒன்றும் பயப்படாத, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாச்சு உள்ள. எனக்கு என்னென்னா சிசேரியன் பண்ணும்போது காசு அதிகமாயிரும் அப்படி. ஆல்பர்ட் வந்து இப்போ நம்மளோட நோக்கம் இந்த பேபியை சேவ் பண்ணணும், அவ்வளோதான். சிசேரியன் வந்து என்னோட செயின் இருக்குது, உன்னோட செயின் இருக்குது, வச்சு கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போய் சிசேரியன் பண்ணாங்க. சிசேரியன் பண்ணிட்டு வந்தோடனே ஜன்னி வந்துருச்சு எனக்கு. உள்ளே போய் வாந்தி எடுத்துருக்கிறா. அந்த வாந்தி வந்து ஆரம்பத்தில் இப்போ ஆரம்பித்ததுலேருந்து 10 மாதமாக வாந்தி தான், டெய்லி வாந்தி எடுப்பா. அந்த மாதிரி ஒரு ப்ரெக்னன்சி ஜர்னியாக போச்சு. அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குழந்தைய கொண்டு வந்து வெளியே என்கிட்ட கொடுத்தாங்க. நான் வாங்கி பார்த்தேன். இருந்தாலும் எனக்கு மனசு ஃபுல்லாக உள்ளதாக ஓடிட்டு இருந்துச்சு, இவள் என்ன பண்ணிகிட்டு இருப்பாளோ, இவளோட கண்ணாடி எங்கிட்ட தான் இருந்துச்சு, இவள் குழந்தைய சரியாக பார்த்துருப்பாளா பார்த்துருக்க மாட்டாளா, என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். குழந்தைய வாங்கிட்டு
அப்புறம் எல்லாருமே சுற்றி இருக்கவங்களாம் எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பையன் பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் குழந்தைய வந்து அப்புறம் வாங்கிட்டு போய் கீழே என்ஐசியூக்குள்ளே வந்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை வந்து ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. ஸ்டிச் எல்லாம் போடுவாங்கல்ல, போட்டுட்டு என்னை வந்து ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது எனக்கு ஜன்னி வந்துருச்சு. பெட் இங்கே இருக்குது அப்படின்னா நான் வந்து இந்த உயரத்துக்கு இப்படி தூக்கி தூக்கி அடிக்குது என் பாடி, அப்படியே மேலே தூக்கி தூக்கி கீழே போடுது. 2 கம்பளி போத்துறாங்க, நிற்கவே மாட்டேங்குது. 2 பக்கம் டிஷ்யூ வந்து பல்லுக்கு சுருட்டி வச்சுட்டேன். ஏன்னா நாக்கு கடிச்சிட்டேன்னா சோழி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூலாம் வச்சு கடிச்சிட்டு இப்படி அக்குள்குள்ளலாம் கையை வச்சு படுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரிப்ஸில் ஏதோ 2-3 மருந்தை கலந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நின்றுச்சு இது ஜன்னி வந்தது. அப்புறம் வந்து பேபி அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு தான், அவன் ஆக்சுவலாக காலையில் 10 மணிக்கு பிறந்தான். அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு கொண்டு வந்து கையில் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த 2 நாளும் வந்து நாங்கள் வெயிலில் பேபியை ரெகுலராக காட்டிகிட்டே தான் இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா செலவெல்லாம் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பில்லு வந்து பெத்தேல் எப்படின்னா அப்பப்போவே செட்டில் பண்ணிகிட்டே இருக்கணும், மொத்தமாக கடைசியாக செட்டில் பண்ணக்கூடாது. அன்னன்னைக்கு வந்து சொல்லுவாங்க இன்னும் இவ்வளோ இருக்குது கட்டிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இடையில கட்டிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி. அப்புறம் ஆல்பர்ட் போய் கீழே ரிசப்ஷனில் அடிக்கடி விசாரிச்சுட்டு வந்துட்டே தான் இருப்பாங்க எவ்வளோ இருக்குன்னு. அவங்க சொன்னது என்னென்னா ஒரு 70 ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படிங்கும்போது எங்கள் அம்மா வீட்லேயும் கொடுத்தாங்க. நீங்கள் இந்த இதில் கேட்கலாம் அம்மா வீட்டில் கொடுக்க மாட்டாங்களான்னு. எங்கள் அப்பா அம்மா ஆக்சுவலாக ஆடு மாடு தான் வச்சுருக்காங்க, ரொம்ப வயசானவங்க. ஸோ அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் காசே கேட்கல. அதுக்கப்புறம் என்னோடய பழைய ஜிமிக்கி அந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் அம்மா வச்சுருந்தாங்க. அதை பேங்க்கில் வச்சு அம்மா ஒரு 40,000 கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொண்டு வந்து கொடுத்துட்டு சரி ஓகே 75 சொல்லியிருக்காங்க, அம்மாவோட 40, நம்மகிட்ட 50 இருக்குது, அதில் ஒரு 40 போட்டு கட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நர்ஸ் வந்து அந்த ரிப்போர்ட்டை தூக்கிட்டு வருது. பேபியை 2 நாள் ஃபோட்டோ தெரப்பியில் வைக்கணும், அவனுக்கு வந்து ஜாண்டிஸ் இருக்குது, பில்பிரின் லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டாங்க. சரி என்னடா அப்படின்னு கேட்கும்போது அந்த என்ஐசியூக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபா ரெண்டாமா. சரி என்னடா அப்படின்னு நான் இல்லை கண்டிப்பாக வச்சே ஆகணும் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த 5000 ரூபாய் தாண்டி அப்போ எப்படி இருந்துச்சுன்னா குழந்தை நம்ம கூட இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நைட்டில் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஃபோன் அடிக்கும். அதாவது பேபி வந்து ஃபீடுக்கு அழுதாங்கன்னா ஃபோன் அடிப்பாங்க, போய் நம்ம நர்ஸ் வந்து தூங்கிடுவாங்க. ஆக்சுவலாக நான் சொல்லுவேன் நர்ஸ் வந்து நிறைய குழந்தைங்க இருக்கும் அந்த ரூம்குள்ளே வந்து நம்ம இல்லை மேலே நம்ம வார்டு நர்ஸ் தூங்கிடுவாங்க. ஃபோன் அடிக்கும்போது நான் உன்கிட்ட சொல்லுவேன்ல ஃபோன் வந்துச்சு, தம்பி அழுவானா இருக்கும், எல்லாம் 2-3 குழந்தைங்கள எங்களோட வார்ட்லேயே அந்த டைமில் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்து நைட் 1 மணிக்கு 2 மணிக்கு பசிக்குதுன்னு குழந்தைங்க அழுகிறாங்கன்னா மேலே லேண்ட்லைனுக்கு ஃபோன் வரும், அவங்க வந்து வார்டில் சொல்லுவாங்க நம்ம போய் குழந்தைய எடுத்துகிட்டு வரணும். அப்படி ஒழுங்கு தான் ஃபீட் பண்ணிவிட்டு திருப்பி கொண்டு போய் கொடுத்துடணும், அந்த ரூம்குள்ளே வச்சுருவாங்க. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபோன் வரும், நர்ஸ் வந்து எங்காவது போயிருப்பாங்க இல்லைனா ஏதாவது அந்த மாதிரி சொல்லிடுவோம் தம்பி அழுகிறான் அதுதான் கூப்பிடுறாங்க நீ போ அப்படின்னு. அதுக்கப்புறம் போனால் அவங்க சொல்லுவாங்க உங்கள் வார்டு குழந்தை இல்லைங்க பக்கத்து வார்டு குழந்தை, நீங்கள் பக்கத்து வார்டில் சொல்லிடுங்க. அவங்கள போய் கதவை தட்டி எழுப்பி அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட சொல்லிட்டு நாங்கள் வருவோம். அந்த மாதிரி அப்படி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கட்டிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வரும்போது என் கையில் ஒரு 9,000 ரூபாயோ 8,000 ரூபாயோ இருக்குது. பேபிக்கு நெயில் கட்ரு, டிசம்பரில் பிறந்தான், ஸ்வெட்ரு, கொசு வலை, பெட்டு, அந்த ட்ரை ஷீட்டு, அவனுக்கு க்ளோத்ஸு அதெல்லாம் வாங்கணும். அப்படிங்கும்போது அதெல்லாம் கரைஞ்சி ஒரு 7,000 ரூபா என்னமோ கையில் இருக்குது. நான் சொல்கிறேன் இப்போ நம்ம 3 பேர் 7,000 ரூபா தான் கையில் இருக்குது, என்ன ஆல்பர்ட் பண்ண போகிறோம் அடுத்து அப்படிங்கும்போது ஆல்பர்ட் சொன்னார் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நம்ம என்ன பண்ணலாங்கிறத நான் யோசிக்கணும், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எவ்வளோ டைம் வேணும் அப்படிங்கும்போது 3 மாதம் டைம் கொடு அப்படின்னாரு. ஸோ அந்த 3 மாதம் என்னென்னலாம் நடந்துச்சு, இதுக்கிடையில் என்னோடய தங்கச்சி கல்யாணம் வந்துச்சு, அப்போ என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணோம், இதுக்கப்புறம் இதுதான் இவ்வளோதான் வாழ்க்கைன்னு ஒவ்வொரு வாட்டியும் நினச்சி நாங்கள் அக்கடான்னு முடிக்கும்போது அடுத்தடுத்த செருப்புக்கள் எடுத்து வாழ்க்கை எங்கள் மேலே எரிஞ்சிட்டே இருக்கும். இன்றைக்கி பல நாள் வந்து வேணாம் ஆல்பர்ட் இந்த லைஃப் முடிச்சுக்கலாம் அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி உயிரோட ஓரளவுக்கு வெற்றிகரமாக உங்கள் முன்னாடி எப்படி நிற்கிறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த எபிசோடில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுவீங்க மாதக்கணக்கில் போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த வாட்டி வந்து வியான் பர்த்டே வந்து கம்மிங் December 20th அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு எபிசோட் நாங்கள் வந்து போட்டுறோம். அடுத்த எபிசோட் சீக்கிரமாக எடுத்து அன்னைக்கு வந்து அடுத்த எபிசோட் வந்துடும். வந்துடும். சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும்